ரூப் ஷீட்டும் வாலும் கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டில் இருக்கிற கெமிக்கல் வந்து ரூப் ஷீட்டை ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். நம்ம நார்மலாக ஒரு 3 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ காடி எடுத்து போடும்போது அதில் பாலிப்ரோப்ளைன் ஷீட்டை உள்ளே பேக் பண்ணி அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு அதை ஃபில் பண்ணிட்டோம்னா ரூப் ஷீட்டு துரு பிடிக்காதுங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னமும் சிம்பிளான சொல்யூஷன், நம்ம ஒரு பட்டக்காரை போடணும் நம்மளோட சீட்டுக்கு அப்படின்னா சீட்டை கொண்டு செவுத்துல முட்டை வச்சுட்டுங்க, அதுக்கு மேலே ஒரு 6 இன்ச் ஹைட்டில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு காடி எடுத்து விட்டுங்க, அதுக்கு மேலே பிளைன் சீட்டு ஒரு 12 இன்ச் அகலம் உள்ள பிளைன் சீட்டை நம்ம எத்தனை அடி நீளத்துக்கு வேணாலும் நம்மளோட ஷெட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த கேப்பை சீலண்டோ இல்லை சிலிக்கான் பேஸ்ட்டோ வச்சு ஃபில் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதன் மூலமாக சிமெண்ட்டுக்கும் சீட்டுக்குமான கான்டாக்டை முற்றிலுமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்மளோட ரூப் சீட்டு எந்த காலத்துலேயும் துருவே பிடிக்காதுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.